எண்ணெய் எடு பருப்படுன்னு சொல்லி சொன்னீங்களே, எவனாவது உப்பு எடுத்தீங்களாடா? உப்பு இல்லாத பொருள் குப்பைக்கு இந்த பழமொழியே இருக்கு. ஏன்டா எல்லாத்தையும் எடுத்தாங்க, உப்பு எடுக்கல. தேவையே இல்லாத இஞ்சி கிராம்புலாம் எதுக்குடா? என்னடா பேஸ்டாடா செய்ய போறீங்க? உள்ள உட்காந்து பல் வளர்க்குற பேஸ்ட் பல்பொடியா செய்ய போறீங்க? அது தேவையில்லாம சரந்தரமா எடுத்துக்கிருக்காங்க. நாட்டு மூலக்காரங்களா இருக்கீங்களாடா டேய்? மொத்தமே ஒரு 4700 தான் எடுத்திருக்கீங்க. மக்களே லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஜோன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ ஒவ்வொரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13,000 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கு தேவைன்னா ஆண்கள் தான் சமைக்கணும், பெண்களுக்கு தேவைன்னா பெண்கள் தான் சமைக்கணும். சோ 2 வீடுல அப்படின்னு இருக்கிறப்ப அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க தான் சமைச்சுக்கணும். அதனாலதான் கேஸ் அடுப்புல கூட நடுவுல ஒரு பட்டை போட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காப்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் வந்து நம்ம பொருள் எல்லாம் எடுக்க போறாங்க. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷா, அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின், அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தீபக், அர்ணவ், விஜய் விஷால் அவங்க தான் எடுக்க போறாங்க. சோ நம்மளோட விஜய் விஷால் தான் முதல் உப்பை எடுக்கிறாப்ல. 2 தான் உப்பே இருந்துச்சு. அந்த 2 உப்பை எடுத்துட்டு ஒரு கூடை இருந்துச்சு, அந்த கூடையில போட பாக்குறாப்ல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து சொல்லுவாப்ல, அது நம்ம கூட கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த உப்பை எடுத்து மேல வச்சிருவாப்ல. சோ அந்த இடத்துலயாவது ஒரு உப்பையாவது 2 உப்பையும் சேர்த்து போட்டுருக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டு பிக் பாஸ் மாத்தி கூடையில போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். அது நம்ம தீபக் எல்லாம் அப்படி ஸ்டைல நின்னுக்கிட்டாப்ல, அது அப்படின்ற மாதிரி தலையை உளறிக்கிட்டு இருக்காப்ல. என்ன கால் அடிபடுக்கல, வேற யாராவது அனுப்ப வேண்டியதானே? அந்த நேரத்துல வேற ஏதாவது எடுத்து போட்டுருக்கலாம். வீம்புக்குன்னு வந்து கால் அடிபட்டு இருந்தாலும் நானும் பண்ணுவேன், என்னால பண்ண முடியும்ன்ற மாதிரி வந்து காமிச்சு ஏதோ பண்ணி லாஸ்ட் திருப்பி வந்து கால் வலிக்குதுரா, கால் வலிக்கிறா, வெளியே உட்காரணும்டா, கால் வலிக்கிறா, நான் எப்படி நடக்க போறேன்னு சொல்லி வேற யாராவது கூட அனுப்பியிருக்கலாம். இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமும் இன்ஜுரி ஆனாலும் நான் வந்து டாஸ்க் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிம்பத்திக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காப்ல. அப்படின்ற மாதிரி தான் கேர்ள்ஸ் டீம்ல தான் அந்த உப்பு இருக்கு. உப்பை வச்சா நிறைய கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து நான் மூளையே இல்லைன்னு ஆட்டு புழுக்க சைஸ்ல கூட அவங்களுக்கு மூளை இல்லைன்றத கன்ஃபார்மா நிரூபிக்கிறாங்க. அவங்க வந்து நாங்க 2 உப்பு எடுத்துட்டோமா, சரி அப்போ ஒரு உப்பு உங்களுக்கு கொடுத்துறோம், சரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே சொல்லிக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்த் வந்து உப்பு நம்ம கிட்ட இருக்கு, உப்பை வச்சு நம்ம நிறைய பிளே பண்ணலாம், கேமே சேஞ்ச் பண்ணலாம், நீங்க என்ன உப்பு சும்மா கொடுக்குறேன்னு இருக்கீங்க, அப்படிலாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ஜாக்லினுக்கு தெரியல. அதான் மூளை இருந்தா தானே தெரியுது, மூளையே இல்லாத முட்டாப்பல் எல்லாம் உள்ள அனுப்பினா எப்படியும். இது பிக் பாஸ் இதுல வந்து எதிர்பாராம நடந்தது. இது வீம்புக்குன்னு நடக்கவே கிடையாது. ஏதாவது நடக்கும்ல, அதுவா ஆட்டோமேட்டிக்கா எதிர்பாராதே எதிர்பாருங்கன்னு சொல்லி நடக்கும்ல, அதே மாதிரி வந்து அதுவா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 உப்பு தான் வச்சிருந்தாங்க. சோ பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 4500 4700 சம்திங் எனக்கு அந்த ரேஞ்சில தான் மொத்த பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. கேர்ள்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 7000 பாயிண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது 13,000 பாயிண்ட்ல இருந்து ஒரு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா போச்சுன்றீங்க, 25% வந்து உங்களுக்கு வந்து எடுப்போம். அதே மாதிரி 500 அதிகமாச்சுன்றீங்க, ஒரு 50% பொருளை நாங்க எடுப்போம். அதே இது 1000 ரூபாய் ஆச்சுன்றீங்க. நாங்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு நாங்க என்ன பொருள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அதை வச்சுதான் நீங்க சமைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் விதிமுறைகள் எல்லாம் இருந்தது. இதுலதான் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து உப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு ஒரு சில சலசலப்புகள்லாம் நடக்கும். என்ன அந்த அளவுக்கு வரல. இதுக்கப்புறம் ரூல்ஸ் புக் வந்து படிக்க போயிருக்காங்க, படிச்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கு சுவாரஸ்யமா அப்படின்றத வந்து நான் அடுத்த ஒரு லைவ் அப்டேட்டோட நான் வரேன். சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.